டிஜிட்டல் இதயம் 2. அமிர்தா மற்றும் அர்ஜுனின் தொடரும் காதல். கடற்கரையில் அந்த முதல் சந்திப்பிற்குப் பிறகு அமிர்தாவும் அர்ஜுனும் ஒருவரை ஒருவர் பிரியவே இல்லை. வார இறுதி நாட்களில் அவர்கள் நகரத்தின் பழைய புத்தகக் கடைகளுக்கும் அமைதியான பூங்காக்களுக்கும் செல்லத் தொடங்கினர். திரை வழியாக தொடங்கிய அவர்களின் உரையாடல் இப்போது நேருக்கு நேர் உயிர் பெற்று வளர்ந்தது. அர்ஜுன் இப்போது அமிர்தாவின் யூடியூப் சேனலில் ஒரு முக்கிய அங்கமாகிவிட்டான். முன்பு அமிர்தா மட்டும் பேசி வந்த வீடியோக்களை இப்போது அர்ஜுன் மிக அழகாக படம்பிடிக்கத் தொடங்கினான். அவனது ஒளிப்பதிவு திறமை அமிர்தாவின் கதைகளுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தது. ஒருநாள் அர்ஜுன் அமிர்தாவிற்கு புகைப்படக் கலையின் நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்க முடிவு செய்தான். ஒரு லென்ஸின் வழியாக உலகத்தை பார்ப்பது எவ்வளவு அழகானது என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் எடுத்த முதல் புகைப்படமே அர்ஜுனின் புன்னகைதான். அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு பெரிய பயணத்தை திட்டமிட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையின் பசுமையான இடங்களுக்குச் சென்றனர். அர்ஜுன் இயற்கையின் அழகை படம்பிடிக்க அமிர்தா அந்த இடங்களைப் பற்றிய கவிதைகளை எழுதினாள். அவர்களின் கலைகளும் காதலும் அங்கே ஒன்றிணைந்தன. பயணம் முடிந்து திரும்பிய பிறகு அமிர்தாவிற்கு தன் வேலையில் ஒரு சிறிய தொய்வு ஏற்பட்டது. புதிய புத்தகங்களை படிக்கவும் பேசவும் அவளுக்கு ஆர்வம் குறைந்தது. அப்போது அர்ஜுன் அவளுக்கு துணையாக நின்று அவளது பழைய வீடியோக்களை காட்டி அவளை உற்சாகப்படுத்தினான். நாம் ஏன் ஒரு புதிய முயற்சியை தொடங்கக்கூடாது என்று அர்ஜுன் கேட்டான். இருவரும் இணைந்து பயணமும் புத்தகங்களும் என்ற தலைப்பில் ஒரு புதிய தொடரை தொடங்கினர். இது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அவர்களின் கூட்டணி திரையிலும் நிஜத்திலும் வெற்றியடைந்தது. ஒரு மழை பெய்யும் மாலை பொழுதில் அவர்கள் தங்களின் எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். ஒரே வீட்டில் ஒரு பெரிய நூலகமும் ஒரு நவீன புகைப்பட ஸ்டூடியோவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கனவு கண்டனர். அந்த கனவு அவர்களை இன்னும் நெருக்கமாக்கியது. அமிர்தாவின் பிறந்தநாள் வந்தது. அர்ஜுன் அவளை அவர்கள் முதலில் சந்தித்த அதே கடற்கரைக்கு அழைத்துச் சென்றான். ஆனால் இந்த முறை அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அவன் அவளுக்காக ஒரு சிறிய கூடாரத்தை அமைத்து விளக்குகளால் அலங்கரித்திருந்தான். நிலவொளியில் அர்ஜுன் ஒரு பழைய காலத்து கேமராவை அமிர்தாவிற்கு பரிசளித்தான். அதன் உள்ளே ஒரு சிறிய மோதிரம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் நாம் இணைந்து படம் பிடிப்போமா என்று அவன் கேட்டான். அமிர்தா ஆனந்த கண்ணீருடன் சம்மதம் சொன்னாள். ஒரு வாரத்திற்குப் பிறகு அவர்கள் மீண்டும் ஒரு நேரலையில் யூடியூப் லைவ் தோன்றினர். ஆனால் இன்று அமிர்தா மட்டும் இல்லை, அர்ஜுனும் அவளுடன் இருந்தான். இது எங்கள் காதலின் அடுத்த கட்டம் என்று அவர்கள் உலகிற்கு அறிவித்தனர். இணையத்தில் தொடங்கிய அந்த தேடல் ஒரு முழுமையான வாழ்வாக மாறி